எங்க அப்பா இதுக்கு என்ன திட்ட போறாரு? அது என் அண்ணன் தயோங். ம், ரொம்ப கோல்டான டைப்போ. ம் கோல்டான டைப் மட்டும் இல்லை மச்சான், அது ஒரு ஆன்டி ஹியூமனாய்ட் ரோபோ. என்னடா சொல்ற? ம் மனுஷன் மாதிரி இருக்கோ மிஷின். அதுக்கு சத்தம்னாலே பிடிக்காது. யாராவது சிரிச்சு பேசினா அதுவும் பொறுக்காது. சிரிக்கவே தெரியாது. இவனெல்லாம் கொண்டு போய் ஒரு நல்ல மியூசியம்ல வைக்கலான்னு இருக்கேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, இவனுக்கு அமைதி தான் பிடிக்கும். சைலண்டா இருக்கணும்னா ஒன்று அது எக்ஸாம் ஹாலாக இருக்கும், இல்லை லைப்ரரி ஆர் மியூசியமாக இருக்கும். என் அண்ணனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மியூசியம் தாண்டா கரெக்டாக இருக்கும். அப்போதான் மனித உருவில் இருக்கும் மிஷின்னு ஒரு நேம் போட மாட்டி நிற்க வச்சோன்னு வைகி, இவனை பார்க்கறதுக்குன்னே டெய்லி ஆள் வரும். நான் ப்ரைவேட்டாக ஒரு மியூசியம் ஆரம்பிச்சு சம்பாதிக்கலான் இருக்கேன். டே, எதுக்குடா அண்ணனே கலாய்க்கிற? பின்ன சண்டே கூட லீவ் விடாம வேலை சொல்லி கொள்றான்டா. பாவம் அந்த எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பாடுபட போகிறாங்களோ எனக்கு தெரியல. சரி விட்றா, பார்த்துக்கலாம். ம் டேய், ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் பேசிட்டு இருக்க? ம் வரேன் வரேன். சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. பார்ட்னர் எந்திரிச்சிருப்பாளான்னு தெரியலையே. சரி, கீழே போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னரை பார்க்கணும். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் சாரா. என்ன இந்த பக்கம்? டாடி, என்ன கேட்குறீங்க? இது நம்ம வீடு. ஆமால. இல்லை, நீ எங்கே பொண்ணா இல்லை என் மச்சானோட பொண்ணான்னு தெரியலையே. என்னப்பா சொல்கிற? அப்புறம் காலையில் எந்திக்கும் போது இங்கே இருக்க, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவங்க வீட்லேயே போய் நீ உட்காந்துருக்க. விடுப்பா விடு. சரிம்மா, என்ன டிஃபன்? இட்லி சாம்பார். இட்லி சாம்பாரா இன்னைக்குமா? ஏண்டி அம்மா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. எப்போ பாரு இட்லி சாம்பார்னு. எனக்கெல்லாம் வேணாம், நான் பார்ட்னர் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். பார்ட்னரா? அதாம்மா, லாவண்யா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னுமா புரியல? உங்களுக்கு அந்த வீட்டில் போய் கொட்டிக்கணும், அப்போ தான் அதுக்கு சாப்பாடு தொண்டையில் இறங்கும் போல இருக்கு. கொடுத்து வச்சவ என் பொண்ணு உன் சமையலேருந்து தப்பிச்சிட்டா. நான் தான் 25 வருஷமாக இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்போ வாய் மட்டும் சாப்பிட போகிறீங்களா இல்லையா? சாப்பிட்றேம்மா சாப்பிட்றேன். எனக்கு அது கொம்பு. டேடி, என்ஜாய். நீ வேற ஏன்டா, சரி போயிட்டு வா. குட் மார்னிங் ஆண்டி. கரெக்டாக கொட்டிக்கிற நேரத்துக்கு வருது பாரு. டே அதிக பிரசங்கி, என்னடா சொன்னா? ஒன்றும் சொல்லலை. ஆமாம், என் பார்ட்னர் எங்க? அவளா? தூங்கிட்டு இருக்காளா? சரி சரி, நான் அவளை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆண்டி, சமையல் வாசனை அவங்க